கிட்டத்தட்ட ஜெயலலிதா பாணியை தான் விஜய் அவர்களும் பின்பற்றுறார். வாக்குறுதியை நிறைவேற்றும் போது மட்டும்தான் இந்த அரசியல் கட்சிகளுக்கு தகுதி அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வருது. ஓய்வு பெறும் போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்கு வழி இல்லை, பிளஸ் ஓய்வூதிய பலன்களை கொடுக்கறதுக்கு வழி இல்லை. அதற்கெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட காசே கிடையாது. அந்த 40% வருமானம் போக்குவரத்து துறைக்கு குறைந்து விடும். ஆனால் செலவு குறைய போகுதா? ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது குறைய போகுதா? இல்லை பேருந்துகள் புதுசாக வாங்குறது குறைய போகுதா? அந்த சட்டத்தின்படி நிலம் எந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தப்படுகிறதோ அந்த திட்டத்திற்காக மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்பது விதி, சட்டம். இப்போ விஜய் அவர்கள் அந்த திட்டத்தையே நிராகரிச்சிட்டாரு. இதற்கு மேல ஒரு குழு அமைத்து அவங்க மறுபடியும் இடம் தேடி அந்த இடத்தை மறுபடியும் மத்திய அரசு கிட்ட அனுப்பிச்சு அவங்க அதற்கு ஒப்புதல் கொடுத்து அது ரெடியானதுக்கு அப்புறமா இவங்க நோட்டிபிகேஷன் கொடுத்து அந்த நிலத்தை எல்லாம் கையகப்படுத்தி இந்த திட்டம் அனைத்துமே எதிர்காலத்திற்கானது. விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது அப்படிங்கிறது ஓகே. ஆனா அவர் வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிராக அவர் செயல்படுகிறார்கள் என்றால் தமிழகம் பின்னோக்கி செல்வதை யாராலும் தடுக்கவே முடியாது. 2 நாள் விடுமுறைக்கு பிறகு சட்டப்பேரவை இன்று தொடங்கியது. சட்டப்பேரவை தொடங்கியதுமே தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் விதி எண் 110 கீழ் சில அறிவிப்புகளை வெளியிட்டார். இந்த 110 கீழ் அறிவிப்புகளை வெளியிடுவது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடைய பாணி. ஏன் இந்த 110 விதியின் கீழ் அறிவிப்புகளை வெளியிடுகிறார்கள் என்றால், இந்த விதியின் கீழ் அறிவிப்புகளை வெளியிடும் போது அதை எதிர்த்து யாரும் பேச முடியாது, அதை எதிர்த்து யாரும் விவாதம் செய்ய முடியாது. அதனால தான் ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பட்ஜெட் உரைகள் அதெல்லாம் முடிஞ்சாலுமே 110 கீழ் நிறைய அறிவிப்புகளை வெளியிட்டு கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு மானிய கோரிக்கையின் போதும் அந்தந்த துறை சார்ந்த அறிவிப்புகள் வெளியில வரும். இல்லை ஜெயலலிதா அவர்கள் எப்போது நினைக்கிறார்களோ அப்போது அந்த அறிவிப்புகள் வெளியில வரும். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த போது இந்த 110 விதியின் கீழ் அறிவிப்புகள் வெளியிடுவதையே திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணும். அவங்க அறிவிப்பு மட்டும்தான் வெளியிடுறாங்க, வேலைகள் ஒன்றும் நடக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஜெயலலிதா பாணியை தான் விஜய் அவர்களும் பின்பற்றுறார். இதையும் நம்ம ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம். ஜெய வழியில் தான் விஜய் பயணம் செய்கிறார் அப்படிங்கிறத சொல்லிட்டே இருக்கோம். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணியிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். தாவேகா தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம், ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் நாங்கள் இலவசமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 6 என்ற எண்ணிக்கையை 3ஆக குறைத்து இப்போ ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் இலவசமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கும் தகுதிகள் நிர்ணயித்திருக்காங்க. 1,30,00,000 பெண்களுக்கு மட்டும்தான் இந்த சிலிண்டர்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கையில் இந்த மாதிரி தகுதிகள் நிர்ணயித்து வந்துறாங்களா நம்மளுக்கு ஒன்றும் புரியல. வாக்குறுதியை நிறைவேற்றும் போது மட்டும்தான் இந்த அரசியல் கட்சிகளுக்கு தகுதி அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வருது. ஸோ இது மக்களை ஏமாற்றும் ஒரு விஷயம்தான், வேற வழி இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால. அதே மாதிரி அந்த மகளிர் இலவச பயணம், மாநகர பேருந்துகள், நகர்ப்புற பேருந்துகள், LSS, எக்ஸ்பிரஸ், இந்த எல்லா பேருந்துகளிலும் மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்து பயணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. நீங்க மகளிராக பஸ்ல ஏறினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்காக ஆண்டொன்றுக்கு 6,000 கோடி ரூபாய் தமிழக அரசு போக்குவரத்து துறைக்கு ஒதுக்கப்படுகிறது. இதுல என்ன கொடுமை அப்படின்னா, இவங்க இலவசங்கள் அறிவிக்கிறது கரெக்டு, மானியங்கள் அறிவிக்கிறது கரெக்டு. ஆனா அந்த இலவசத்துக்கான தொகையை போக்குவரத்து துறைக்கு கொடுக்கறாங்களான்னு பாத்தீங்கன்னா கொடுக்கறதே கிடையாது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய அடிப்படை சிக்கல். போக்குவரத்து துறை தொடர்ச்சியா நஷ்டத்திலேயே இயங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1,50,000 கோடி ரூபாய் போக்குவரத்து துறைக்கு கடன் இருக்கு. தமிழகம் முழுவதும் நீங்க பார்த்திருப்பீங்க, போக்குவரத்து பணிமனைகள் இருக்கும். அது எல்லாமே தமிழக போக்குவரத்து துறைக்கு சொந்தமான இடங்கள். அந்த இடங்கள் அனைத்துமே இன்னைக்கு அடமானத்தில் இருக்கு. அந்த இடங்களை எல்லாம் வைத்து கடன் வாங்கிட்டாங்க. பேருந்துகளை வச்சு கடன் வாங்கியிருக்காங்க. இவ்வளவு கடன் வாங்கியும் போக்குவரத்து துறை கடுமையான நஷ்டத்தில் இருக்கு. ஓய்வு பெறும் போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்கு வழி இல்லை, பிளஸ் ஓய்வூதிய பலன்களை கொடுக்கறதுக்கு வழி இல்லை. அதற்கெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட காசே கிடையாது. ஆனா திமுகவாகட்டும், இன்றைக்கு தாவேகாவாகட்டும், இலவசங்களை அள்ளி விடுறாங்க. நீங்க அள்ளி விடுங்க, உங்களுடைய ஓட்டுக்காகத்தான் நீங்க இந்த இலவசங்களை கொடுக்குறீங்க. ஆனா அதே சமயம் நஷ்டத்துல இருக்கிற போக்குவரத்து துறையை எப்படி மீட்க போறீங்க? நீங்க மண்டெக்ஸிங் அலுவாலியா தலைமையில ஒரு குழு போட்டீங்க. இதற்கு முன்னாடி திமுக இருந்த போது அவங்க ஃபாரின்ல இருந்தெல்லாம் ஆளை கூட்டிட்டு ஒரு குழுவை போட்டாங்க. முன்னாள் RBI கவர்னர் ரகுராம் ராஜன் தலைமை வகித்தாரு. இதெல்லாம் சேர்ந்து நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க இன்னைக்கு மின்சாரத்துறைக்கு கடுமையான நஷ்டம் அப்படின்னு சொல்லி நிர்மல்குமார் அவர்கள் வெள்ளை அறிக்கையை கொடுக்கிறாரு. அதே மாதிரி தானே போக்குவரத்து துறையும் இருக்கு. ஏற்கனவே மகளிர் இலவச பேருந்து பயணத்தால மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இருக்கு. இங்க ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க எல்லா பேருந்து பயணமும் இலவசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா
போக்குவரத்து துறையுடைய வருமானமே கிட்டத்தட்ட 50% குறைந்துவிடும். ஒரு 50% பெண்கள் வராங்க, இல்ல 40% பெண்கள் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 40% வருமானம் போக்குவரத்து துறைக்கு குறைந்து விடும். ஆனா செலவு குறைய போகுதா? ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது குறைய போகுதா? இல்ல பேருந்துகள் புதுசா வாங்குறது குறைய போகுதா? எதுவுமே கிடையாது. இப்ப 40% வருமானம் குறையும் போது அந்த போக்குவரத்து துறை எப்படி இயங்கும்? அந்த நஷ்டத்துல இருந்து அவங்க எப்படி மீண்டு வருவாங்க? அதற்கெல்லாம் ஏதாவது பதில் இருக்கான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்கே தான் வந்து இலவச அறிவிப்புகள்னு சொன்ன உடனே ஃபயர் விடுறோம். நம்ம எப்படி எங்கள் தளபதி சொல்ல காப்பாற்றிட்டார் பார்த்தீங்களா அப்படின்னு வந்து இங்கெல்லாம் கை தட்டிட்டு இருக்காங்க. எப்போ அதெல்லாம் சரிப்பா, இதுக்கு பின்னாடி இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம பேசினா கூட அதை கேட்கறதுக்கு இங்கே யாருமே இல்லை. நம்மளால் இன்னைக்கு செய்ய முடிஞ்சதெல்லாம் நம்ம வந்து கேள்விகள் மட்டும்தான் கேட்க முடியும். ஆனால் அதற்கான பதில்கள் யாருக்குமே தெரியாது. இந்த இலவச அறிவிப்புகளுக்கு பிறகு அதே 110 விதியின் கீழ் இன்னொரு அறிவிப்பையும் வெளியிட்டார் தமிழக முதலமைச்சர் விஜய். பரந்தூர் விமான நிலைய திட்டம் முழுமையாக கைவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டார். முந்தைய ஆட்சியில் விமான நிலையம் அமைப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் அதிகபட்சமான விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே அந்த திட்டம் முழுமையாக கைவிடப்படுகிறது. ஏற்கனவே இந்த திட்டத்தை எதிர்த்து அங்கு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் நானும் கலந்து கொண்டு மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தேன். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் பொருட்டு பரந்தூர் விமான நிலைய திட்டம் முழுமையாக கைவிடப்படுகிறது அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டார். இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்ததுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் வந்து வெளிநடப்பு செஞ்சாங்க. வெளிநடப்பு செஞ்சுட்டு தங்கம் தென்னரசு அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இதை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்லாம் சொன்னார். எல்லாம் சரி. சென்னைக்கு வந்து 2வது விமான நிலையம் அமைக்க வேண்டும் அப்படின்னு முதல்ல முன்னெடுத்தது 2019ஆம் ஆண்டு. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. 2019ஆம் ஆண்டு நோட்டிபிகேஷன் கொடுத்து அதற்கு பிறகு அப்ப இருந்த அதிமுக அரசாங்கம் சென்னையில் வந்து விமான நிலையம் அமைக்க இடங்களை எல்லாம் தேர்வு செய்து ஒரு 3 இடங்கள் சாய்ஸ் கொடுத்து மத்திய அரசுக்கு அனுப்பிச்சு அவங்க வந்து பரந்தூரை தேர்வு செய்து அதற்கு பிறகுதான் அந்த வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. பரந்தூரில் விமான நிலையம் அப்படிங்கிறது அப்பதான் வந்து சொல்றாங்க. அதை சொன்ன உடனே அப்போ அன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த திமுக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது. அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் பேசின வீடியோ இருக்கு. பரந்தூரில் விமான நிலையம் வந்தால் என்ன ஆகும் தெரியுமா? எத்தனை ஏக்கர் விவசாய நிலம் போகும், எத்தனை ஏக்கர் காடுகள் போகும், எத்தனை வீடுகள் இடிக்கப்படும், எத்தனை நீர்நிலைகள் துண்டிக்கப்படும், எத்தனை கோயில்கள் இடிக்கப்படும், இத்தனையும் வந்து டேட்டாவா பேசி அதனால அந்த இடத்துல விமான நிலையம் வரவே கூடாதுன்னு தடுத்தது யாரு? திமுக. 2021 தேர்தல் அறிக்கையில கூட பரந்தூர் விமான நிலையத்தை 8 வழிச்சாலையை எதிர்த்து தான் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனா 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டது. பரந்தூர்ல தான் விமான நிலையம் அமைக்கணும்னு சொன்னாங்க, 8 வழிச்சாலை அமைக்கணும்னு சொன்னாங்க. அதை பத்தி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலுக்கிட்ட கேட்டபோது வானத்திலேயாங்க ரோடு போட முடியும், கீழே தாங்க போட முடியும், ரோடு என்ன எங்களுக்காக மட்டுமா போடுறோம் அப்படின்னு எகத்தாளமா பேசினாரு. சரி இந்த நொன்ன லாஜிக் வந்து நீங்க எதிர்க்கட்சியா இருந்தபோது தெரியலையா? அப்புறம் என்ன இதுக்கு வந்து நீங்க 8 வழிச்சாலை எதிர்த்தீங்க அப்படின்லாம் நம்ம கேள்வி கேட்டாலும் பதில் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். 2022ஆம் ஆண்டு பரந்தூர்ல விமான நிலையம் அமைப்பது கன்ஃபார்ம் ஆச்சு. அதற்கு பிறகு நிலம் கையகப்படுத்துவதற்கு திமுக அரசு நோட்டிபிகேஷனே கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்க போராட்டம் நடந்துகிட்டே இருந்தது. திமுக வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அங்க போராட்டம் நடத்தினால் அதற்கு வந்து திமுக முழுமையான ஆதரவை தரும், பயங்கரமான மீடியா கவரேஜ் கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் கூட அதை வச்சு வீடியோ போட்டிருக்கேன். பரந்தூர் விமான நிலையம் அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருந்தபோது சன் டிவி அங்க போறாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து ஐயோ எங்களுடைய நிலம் வீடு எல்லாமே பறிபோக போகுதுங்க அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒப்பாரி வச்சு அழறாங்க. அதை அப்படியே எடுத்து சன் டிவி ஒளிபரப்புறாங்க. ஏன்னா நெரேட்டிவ் செட்டிங். திமுக ஒரு திட்டத்தை எதிர்க்கிறது, அதற்கு பலம் சேர்க்கும் விதமாக அந்த மக்களுடைய போராட்டத்திற்கு சன் டிவி வலு சேர்க்கிறது. அப்படியே காட்சி மாறுது. 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பரந்தூர்ல விமான நிலையம் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அதே சன் டிவி மறுபடியும் பரந்தூருக்கு போறாங்க. அங்க வந்து நிறைய மக்கள் எல்லாம் இல்லை, ஒரே ஒருத்தர் இருக்காரு. அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து பரந்தூர்ல விமான நிலையம் வர்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க, எங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், எங்க ஊரும் வந்து உலகத்தரத்துக்கு உயரப்போகுது அப்படின்னு நினைக்கிற போது எனக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல அப்படின்னு பேட்டி கொடுக்கிறாரு. அதையும் சன் டிவி ஒளிபரப்புது. இது வந்து நடந்த விஷயம். எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஒரு நிலைப்பாடு, ஆளும் கட்சியாக இருந்தபோது ஒரு நிலைப்பாடு. இதுதான் வந்து திமுக. திமுகவை பார்த்து காப்பி அடிக்கும் விஜய் அதே ஃபார்முலாவை கையில் எடுத்தாரு. திமுக ஆளும் கட்சியாக இருக்கு, விஜய் நேரா பரந்தூர் போனாரு. அங்க இருக்க போராடிட்டு இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது அப்படின்னு அவருடைய ஆதரவை தெரிவித்தார். ஆனா திமுக மாதிரி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாமல்
பரந்தூர்ல விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு தமிழக அரசாங்கம் முடிவெடுத்துருச்சு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, திமுக அரசாங்கம் நிலம் கையகப்படுத்துவதற்கு நோட்டிபிகேஷன் கொடுத்து கிட்டத்தட்ட 90% மேல் நாங்கள் நிலத்தை எடுத்து விட்டோம் அப்படின்னு தங்கம் தென்னரசு சொல்றார். அந்த விமான நிலையம் அமைப்பதற்கு மொத்தமாக 5700 ஏக்கர் தேவைப்படுகிறது. ஆனால் திரு அண்ணாமலை அவர்களுடைய அறிக்கையை பார்க்கும்போது 1700 ஏக்கர் தான் அரசாங்கம் கையகப்படுத்தியிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல வந்து நம்மளுக்கு கரெக்டான ஃபிகர் கிடைக்கல, எவ்வளவு நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நிலம் கையகப்படுத்தும் சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அந்த சட்டத்தின்படிதான் வந்து நிலத்தை கையகப்படுத்தணும். அதற்கு வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த சட்டத்தின்படி நிலம் வந்து எந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தப்படுகிறதோ அந்த திட்டத்திற்காக மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்பது விதி, சட்டம். நீங்க ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்டு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி நிலத்தை எடுத்துக்கிட்டு நீங்க அந்த இடத்துல வந்து வேற கலெக்டர் ஆபீஸ் கட்ட முடியாது. அதே மாதிரி தான் இங்கேயும், இங்கே விமான நிலையம் அமைப்பதற்காகத்தான் நிலம், அதை எடுத்தாச்சு, அதற்கு அரசாங்கம் பணமும் கொடுத்தாச்சு, அந்த பணத்தை வாங்கி அவங்க செலவும் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட அண்ணாமலை கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கனாலே 1700 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தியாச்சு. இப்ப விஜய் என்ன சொல்றாரு, பரந்தூர்ல விமான நிலையமே கிடையாது அப்படின்ட்டாரு. நாங்க வந்து வேறொரு இடத்தை தேர்வு செய்வோம், அதற்காக நிபுணர் குழு அமைப்போம் அப்படின்லாம் சொல்றாரு. சரி, ஓகே, நடக்கட்டும். ஆனா அந்த 1700 ஏக்கர் என்ன பண்ண போறீங்க? ஏற்கனவே 7 வருஷம் லேட்டு. நீங்க நிலம் கையகப்படுத்துறதுக்கே இவ்வளவு நாள் ஆச்சு. இதே தான் எய்ம்ஸுக்கும் பண்ணாங்க. 2015ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் அப்படின்னு அறிவிச்சாங்க. இவங்க நிலத்தை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? 4 வருஷம் ஆச்சு. 2019 பிரதமர் வந்து அடிக்கல் நாட்டிட்டு போறாரு. அதற்கு பிறகாவது தமிழக அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுத்ததான்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. 2021 தேர்தலில் ஒரே ஒரு செங்கலை வச்சு உதயநிதி எடுத்து காட்டி அவரை வந்து ஹீரோ ஆக்கிட்டாங்க. எய்ம்ஸ் வரவே இல்லை. இப்போ 2026 தேர்தலுக்கு அப்புறமும் இப்போவாது திறப்பாங்கன்னு பார்த்தா இப்போ வரைக்கும் திறக்கிறதுக்கான அறிகுறியே இல்லை. நான் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே இதை ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா அது ஓப்பன் பண்ணா பாஜகவுக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும். அப்ப அதற்கான பேச்சுவார்த்தை கூட நடந்தது. ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் திருப்பரங்குன்றம் வந்தாரு, அது பக்கம் தானே, அங்கிருந்து வந்து எய்ம்ஸ் எவ்வளவு தூரம் இருக்கு, அப்பவே வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கலாமே. அப்பவே வந்து அது திறப்பு விழாவிற்கான அனைத்து பணிகளும் அங்க முடிவடைந்து ரெடியா இருந்தது. என்னன்னா அப்ப திறப்பாங்க, உடனடியா மக்களுக்கான சேவைகள் அங்க ஆரம்பிக்கப்படாது, அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி எத்தனையோ திட்டங்களை எத்தனையோ முதல்வர்கள் திறந்து வச்சிருக்காங்க, பிரதமர் திறந்து வச்சிருக்காரு, அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனாலும் அதை திறக்க விடலை. இதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய அரசியலா இருக்கு. 8 வழிச்சாலை அதே தான் பண்ணாங்க. 8 வழிச்சாலைக்கு அன்னைக்கு இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து நிலங்களை கையகப்படுத்துகிறோம் அப்படிங்கிற போது உடனடியாக விவசாயிகள்லாம் பயங்கர போராட்டம். நான் சொன்ன மாதிரி சன் டிவிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய மீடியா அத்தனை பேரும் வந்து பயங்கரமான கவரேஜ், பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பின உடனே எடப்பாடி அதை கிடப்பில் போட்டாரு. இப்போ அங்கே நிலத்தையெல்லாம் எடுக்கிறாங்களா, என்ன நிலைமையில் இருக்கு எதுவுமே தெரியாது. 2019 இந்த 8 வழிச்சாலை அறிவிக்கிற போது அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய். அவ்வளவு செலவாகும் அந்த ரோடு போடுறதுக்கு. சேலம் டு சென்னை 6 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் வே. இன்னைக்கு அதே திட்டம் சேலம் டு சென்னை 8 வழிச்சாலை போடணும்னா கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் ஆகும். யாருடைய பணம்? நம்மளுடைய வரி பணம் தானே. 2000 கோடி ரூபாய் கல்வி நிதி கொடுக்கலன்னு எத்தனை வருஷமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கண்ணுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக மக்களுடைய வரிப்பணம் 20,000 கோடி ரூபாயை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே தான் பரந்தூர் விமான நிலையத்துக்கும் 2022 அறிவிச்சும் போது 5,700 கோடி ரூபாயோ என்னமோ, நான் ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர் சொல்றேன். இப்போ விஜய் அவர்கள் அந்த திட்டத்தையே நிராகரிச்சிட்டாரு. இதற்கு மேல வந்து ஒரு குழு அமைத்து அவங்க மறுபடியும் இடம் தேடி அந்த இடத்தை மறுபடியும் மத்திய அரசு கிட்ட அனுப்பிச்சு அவங்க அதற்கு ஒப்புதல் கொடுத்து அது ரெடியானதுக்கு அப்புறமா இவங்க நோட்டிபிகேஷன் கொடுத்து அந்த நிலத்தை எல்லாம் கையகப்படுத்தி அதற்கு பிறகு வந்து அடிக்கல் நாட்டி அதற்கு பிறகு ப்ராஜெக்ட் வர்றதுக்கு இன்னொரு 10-12 வருஷம் ஆகும். 15 வருஷத்துக்கு மேல ஆனாலும் ஆகும். அன்னைக்கு அதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 15,000 கோடி 20,000 கோடி தேவைப்படும் விமான நிலையம் அமைக்கிறதுக்கு. 5,000 கோடியில் முடிய வேண்டிய வேலையை 15,000 கோடியில் செய்யறோம் அப்படின்னா அப்ப அதற்கு யார் வரி பணம்? நம்ம கஷ்டப்பட்டு வரியா கட்டணும்னா இந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய சுய லாப அரசியலுக்காக எப்படி வீணாக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் இந்த உள்கட்டமைப்பு திட்டங்களுக்காக எதற்காக இவ்வளவு தூரம் வந்து கடுமையா போராடிட்டு இருக்காங்க? ஏன் வந்து இப்பவே புல்லட் ரயில் கொண்டு வரணும்? ஏன் நாடு முழுவதும் இத்தனை நெடுஞ்சாலைகளை போடணும்? ஏன் நாடு முழுவதும் இத்தனை ஏர்போர்ட்டை கட்டணும்? அப்படின்னா இன்னைக்கு கட்டினா அது ஒரு 10,000 கோடியில கட்டலாம். நீங்க 10 வருஷம் கழிச்சு கட்டினீங்க அப்படின்னா அது 25,000 கோடி 30,000 கோடி ஆகும். இந்த திட்டம் அனைத்துமே எதிர்காலத்திற்கானது. ஏற்கனவே சென்னை ஏர்போர்ட்டை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க.
சென்னை ஏர்போர்ட் ரொம்ப ரொம்ப நெருக்கடி ஆயிடுச்சு, சென்னை மாதிரியான சிட்டிக்கு வந்து நம்மளுக்கு இன்னொரு பெரிய ஏர்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டெல்லியில், மும்பையில், ஹைதராபாத்தில், பெங்களூரில் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஏர்போர்ட் வந்தாச்சு. செகண்ட் ஏர்போர்ட் எல்லாமே வந்து சென்னையை விட பயங்கர பெருசு. அது எல்லாமே எதிர்காலத்துக்கானது. இன்னைக்கு தேவையை கணக்கு வச்சு நீங்கள் வந்து கணக்கு போடக்கூடாது. இன்னைக்கு இவ்வளோதாங்க பேசஞ்சர் வராங்க, அதுக்கு சென்னை போதாதா அப்படின்னு கேட்க முடியாது. 8 வழிச்சாலையிலையும் அப்படித்தான். நீங்கள் 8 மணி நேரத்தில் சென்னைக்கு போறீங்க, இன்னும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் என்னத்தை நொட்ட போறீங்க அப்படின்னு அன்னைக்கு கேட்டாங்க திமுகவினர். அந்த மாதிரிலாம் கேட்க முடியாது. இன்னைக்கு ஒவ்வொரு பண்டிகையின் போதும் சென்னையிலேருந்து வெளியில வர்றதுக்கும் சென்னைக்கு உள்ள போறதுக்கும் எவ்வளவு பிரச்சனையா இருக்கு. ஆனா சாலை திட்டம் வேண்டாம், விமான நிலைய திட்டம் வேண்டாம், சிப்காட் வேண்டாம், இயற்கை கனிம வளங்களை நாங்கள் எடுக்கிறதுக்கு விட மாட்டோம். எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களுக்கும் தமிழகம் ஒத்துழைப்பதில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்லையான்னு எனக்கு உண்மையிலே புரியல. அப்புறம் எங்கிருந்து நீங்க வந்து தமிழகம் வளர்ச்சி பாதையில் இருக்குன்னு சொல்றீங்க? நம்மளுக்கு எல்லா வசதியும் வேணும், ஆனா இங்கிருந்து எதுவும் எடுக்கக்கூடாது. அதுதான் வந்து நம்ம மக்களுடைய நிலைமையா இருக்கு. அதற்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள். ஆந்திராவை எடுத்துக்கோங்க. சென்னைக்கு எப்போ அறிவிச்சாங்களோ அதே மாதிரி ஆந்திராவுக்கும் விசாகப்பட்டினம் பக்கத்துல ஒரு ஏர்போர்ட் அறிவிச்சாங்க. அதே 2019. அப்ப இருந்த ஆட்சி யாரோடது? ஜெகன்மோகன் ரெட்டி. அவருக்கும் பாஜகவுக்கும் ஆகாது. அப்ப கூட்டணியிலாம் இல்லை. ஜெகன்மோகன் ரெட்டி இடத்த தேர்வு பண்றாரு. போகாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த தேர்வு பண்றாரு. அதற்கு பிறகு ப்ராசஸ்லாம் நடந்துகிட்டே 2023ஆம் ஆண்டு அதே ஜெகன்மோகன் ரெட்டி அந்த போகாபுரம் ஏர்போர்ட்டுக்கு வந்து அடிக்கல் நாட்டுகிறார் 23ல. அதற்கு பிறகு எலெக்ஷன் நடக்குது. சந்திரபாபு நாயுடு வராரு. அவர் வந்த உடனே இந்த பணிகளை எல்லாம் நிறுத்தவே இல்லை, இன்னும் வேகப்படுத்துறார். இந்த மாசம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி போகாபுரம் ஏர்போர்ட் ஓபன் பண்ணியாச்சு. அதற்கு முன்னாடி ஏப்ரல் 1ஆம் தேதி சென்னை வந்த சந்திரபாபு நாயுடு பேசின வீடியோ இருக்கு, எடுத்து பாருங்க. அவர் வருத்தப்படுறாரு சென்னையை பத்தி. சென்னை வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஏர்போர்ட்டுங்க. சென்னை இங்க ஒரு மிகப்பெரிய விமான நிலையமாக இருந்தபோது ஹைதராபாத், பெங்களூர் விமான நிலையம்லாம் ஒண்ணுமே இல்லாம இருந்தது. இன்னைக்கு அந்த விமான நிலையங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல கொடிகட்டி பறக்குது. ஆனா சென்னை விமான நிலையம் அப்படியே இருக்கு அப்படின்னு சந்திரபாபு நாயுடு சென்னையை பத்தி வருத்தப்படுறாரு. ஆனா நம்ம வந்து எதற்குமே ஒத்து வர மாட்டோம். ஏன்னா நம்ம பாஜக எதிர்ப்பு, மத்திய அரசு எதிர்ப்பு, இங்க இருக்கக்கூடிய ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ், ஆன்டி இந்தியா எலமெண்ட்ஸ் இவங்கெல்லாமும் இந்த வளர்ச்சி திட்டத்தை எதிர்ப்பாங்க. ஐயோ விவசாயிகள் அப்படின்னு கண்ணீர் விடுவாங்க. இதுவரைக்கும் எத்தனையோ திட்டங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. விவசாய நிலங்கள் எடுக்காம ஏதாவது ஒரு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கான்னு சொல்லுங்க. எல்லா இடத்திலும் எடுத்துதாங்க இருக்காங்க. ஏவாவேலு கேட்ட மாதிரி என்ன வானத்திலேயா கட்டுவீங்க நீங்க? பரந்தூர்ல விமான நிலையம் வேண்டாம்னு சொல்ற யாராவது ஒருத்தர் வேற எங்க விமான நிலையம் கட்டலான்னு சொல்றாங்களான்னு பாருங்க. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. தமிழகத்துல மட்டும்தான் வளர்ச்சிக்கு எதிரான மனநிலை நம்ம கிட்ட இருக்கு. அதனாலதான் நம்ம இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்காம நம்மளுடைய தொழில் முதலீடுகள் அத்தனையும் வந்து ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்கு. ஆந்திராவில் 2 கையும் வச்சுட்டு சிவப்பு கம்பளம் விரிச்சு ரெடியா இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப கூட பாராளுமன்றத்தில் பேசினாரு, நீங்க எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டே இருங்க, உங்க முதலீடு எல்லாம் எங்களுக்கு வந்துடும், ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு பாராளுமன்றத்திலேயே வந்து தெலுங்கு தேச எம்பி பேசினாரு. அதற்கு காரணம் புரிஞ்சிருச்சா? நடக்குதா கண்ணு முன்னாடி? அவங்க எவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் எந்த திட்டத்தையும் அலோவ் பண்ண போறதில்லை, ஒத்துழைப்பு கொடுக்க போறதில்ல. அதனால யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டுக்கு முதலீட்டுக்கு வருகிறார்களோ அவங்களையெல்லாம் ஆந்திர முதலமைச்சராகட்டும், அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாகட்டும், அந்த கம்பெனிகள்லாம் சந்திச்சு பேசி, இங்க பாருங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு போனீங்கன்னா இப்படிலாம் நடக்கும், அங்க ஏற்கனவே பஞ்சாயத்துல இருக்கு, வளர்ச்சியே விட மாட்டாங்க, அதனால நீங்க எங்க ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழகா கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க அப்படித்தானே இருக்கு. நம்மளால சொல்ல முடியுமா அதெல்லாம் இல்லை, தமிழ்நாட்டை பத்தி ஆந்திரா தவறாக பேசுகிறதுன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது அப்படிங்கிறது ஓகே. ஆனா அவர் வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிராக அவர் செயல்படுகிறார்கள் என்றால் தமிழகம் வந்து பின்னோக்கி செல்வதை யாராலும் தடுக்கவே முடியாது. ஸோ தமிழக முதலமைச்சர் விஜயின் இந்த அறிவிப்புகள், இலவச அறிவிப்புகள் மற்றும் பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து செய்த அந்த அறிவிப்பு, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம்.